சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இலையை சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு சூடான சாதத்துக்கு சூப்பர்.